ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னடா இவ இவ்வளவு நேரம் எங்க போயிட்டா, காணாம போயிட்டாவே, இல்ல ட்ரேட் எடுக்கிறாளா இல்லையான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. நான் ட்ரேட் எல்லாம் எடுக்காம இல்ல, எடுக்கிறேன். கொஞ்சம் சைலண்டா டிசப்பியர் ஆயிட்டேன். என்னை வந்துட்டு டிஸ்கார்ட்ல அண்ட் ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா என்னை பத்தி தெரியும். ஸோ இனிமேட்டு நான் வீடியோ போடலாம் டிசைட் பண்ணியிருக்கேன், லைக் ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் அண்ட் ட்ரேட் ரிவ்யூஸ். ஸோ ஓகே, ரொம்ப என்னை பத்தி பேசிட்டு இருக்க வேணாம். வாங்க இப்போ வந்து டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். நான் என்கில மட்டும் தான் ட்ரேட் பண்றேன். எனக்கு எப்படின்னா என்ன ரூல்னா, ஒன் மார்க்கெட், ஒன் செஷன், ஒன் ட்ரேட். தட்ஸ் இட். ஸோ நம்ம என்கியூ பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டாலரோட வியூவை பார்த்துட்டு வரோம். என்னன்னா, இது ட்வீட்ல போட்டிருக்கேன். என்னன்னா, இது வந்துட்டு அக்குமுலேஷன் ஃபேஸ்ல இருக்கு. மேல வந்து மேனிபுலேட் ஆயிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதுதான் என்னோட வியூவா இருக்கு டாலர்ல. இங்க வந்துட்டு மந்த்லி எஃப்இஜி இருக்கும். ஸோ அங்க போயிட்டு டேக் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்டிசிபேட்டிங். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்கில போகலாம். யா நான் சார்ட் ஓபன் பண்ணும்போது இப்படிதான் இருந்தது. நமக்கு வந்துட்டு மேல பாத்தீங்கன்னா இந்த டெய்லி எஃப்இஜி இருக்கு அண்ட் சேம் வியூ ஃபார் த என்கியூ. என்னன்னா மந்த்லி கீழே வந்துட்டு நம்மளுக்கு மந்த்லி எஃப்இஜி இருக்கும், அங்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் மார்க்கெட்ல வந்துட்டு ரெண்டு விஷயங்களை மார்க் பண்ணுவேன். ஒண்ணு வந்துட்டு இந்த நியூயார்க் மிட்லைன் அது மார்க் பண்ணுவேன். ஸோ அந்த அப்புறம் வந்துட்டு 8:30 அண்ட் 9:30 ஓப்பன் அதை மார்க் பண்ணுவேன். இந்த ட்ரூ டே ஓப்பனுக்கு மேல இருந்தா நம்ம செல் பார்க்கலாம் அண்ட் ட்ரூ டே கீழே இருந்துச்சுன்னா பை பார்க்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு என்ன பார்த்திருக்கேன்னா, எனக்கு இந்த ட்ரூ டே ஓப்பன்ல வந்துட்டு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக மோஸ்டா. ஸோ லெட்ஸ் see. எனக்கு வந்துட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த லிக்விடிட்டியை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்பனா 9:30 அப்ப வந்துட்டு எனக்கு இந்த லிக்விடிட்டி இது இல்லைன்னா இதோ இது 9:30 அப்போ இந்த லிக்விடிட்டி எடுக்கணும். மேனிபுலேட் பண்ணணும், ஜூடாஸ் பண்ணணும். என்னடா இது, மேல இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மேல மேனிபுலேட் பண்ணிட்டான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் எஃப்ஏஜ் அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு கீழே வந்துட்டு இந்த லிக்விடிட்டி இருக்கு, ஈக்குவல் லூஸ், ரிலேட்டிவ் ஈக்குவல் லூஸ். கீழேயும் நிறைய லிக்விடிட்டி இருக்கு அண்ட் ஆர்டிஎச் ஓப்பனும் கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ நீங்க வந்துட்டு 9:50 அதாவது மேக்ரோ அப்புறம் தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும், என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்ல 9:30 அப்புறம் நீங்க என்ட்ரி எடுக்கணும்னா இங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ட்ரி. இட்ஸ் டேக்டு. நான் வந்துட்டு எப்பவுமே மேக்ரோல தான் எடுப்பேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் எப்படி சொல்ல கிளீனா இருக்கும் எனக்கு. பர்சன்டேஜ் எஃப்ஏஜி இங்க இருக்கு. மை ஸ்டாப் வில் பி இயர் 1:3 டேக்டு. இதை நான் டார்கெட் பண்றேன். Let's see. நான் இங்க வந்துட்டு பிரேக் ஈவன் போடல. I can. Repeat. That's it. இதான் entry. மேல liquidity display பண்ணிடுச்சு. And the entry is in 9:51 candle. Nice percentage entry. கீழே வந்துட்டு equals plus true day open. இதெல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதுதான் டியூஸ்டே ட்ரேட் நான் அடுத்தது.
வென்ஸ்டே ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். டேல பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இஜி இன்னும் ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 4 ஹவர்ல வந்துட்டு நம்மளுக்கு இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. நான் வந்துட்டு என்ன ஹேண்ட் டிஸ்ப்ளே பண்ணேன்னா, இங்க இருந்து இந்த எண்டாக் வரைக்கும் போவான் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். இங்க இருந்து மேல பைஸ்கோ லாங் சைடுக்கு வந்துட்டு என்ட்ரி கிடைச்சா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அண்ட் 1 ஹவர்ல போயிட்டு நான் வந்துட்டு ட்ரூ டே ஓப்பன் மார்க் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் நம்ம ட்ரூ டே ஓப்பன் கீழ தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பை பார்க்கலாம். பட் ஆனா எனக்கு என்ட்ரி கிடைச்சாதான். என்ட்ரி கிடைக்கலன்னா வெயிட் பண்ணுவோம். 9:30 ஒன்றும் ஆகல. Yeah, 9:30 இது. மேலேயே இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. இன்னைக்கு இங்க எனக்கு என்ட்ரியா கிடைக்கல. ஸோ இந்த என்வாக்லேருந்து ஷார்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ம், இங்க எஃப்இஜி இருக்கு. இங்க வந்துட்டா இங்க வந்தா செல் பார்க்கலாம். இங்க என்ட்ரி போட்டு 1:3 வச்சேன். டிபி ஹிட் ஆயிருமாடா பிரேக் ஈவன். ஐயோ, இங்கே இந்த ஒரு கேண்டில்லே எனக்கு பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. யா, இது வந்துட்டு வெனஸ்டே பிரைஸ் ஆக்ஷன். வெனஸ்டே. ஸோ இது வந்து வெனஸ்டே ட்ரேடு. யா, இப்போ தேர்ஸ்டே பிரைஸ் ஆக்ஷனை பார்ப்போம். யா, தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த லோவை எடுத்திருந்தேன் அண்ட் எஸ்எம்டியும் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா 30 மினிட்ஸ்ல போயிட்டு இந்த எஃப்இஜி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா பைக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். த்ரூ டே ஓப்பன் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா பை போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இங்கேயே நல்ல பை கொடுத்துருந்தான். பட் என்னோட ட்ரேடிங் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. 9:50க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 9:50 ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இங்க வந்தா என்ட்ரி இந்த எஃப்ஹெச்ல வந்தா என்ட்ரி எடுக்கலான்னு இருந்தேன். லாங்ஸ் போலான்னு சொல்லிட்டு. ஸோ இங்க அண்ட் என்னுடைய எஸ்எல் வந்துட்டு இங்க வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் டார்கெட் அந்த ஐ வச்சிருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அந்த 30 மினிட்ஸ் எஃப்இஜி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ட்ரி போலான்னு இருந்தேன். பட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் என்ட்ரி போயிட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பி சேஃப்.